வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ 2 மினிட்ஸ் பேங்க் மெயின்ஸ் எக்ஸாம் டிப்ஸில் டுடே நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்ப்போம். ஸோ நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதில் சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்க ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு 2 ரூட் கிடைக்கும். அந்த 2 ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம ரிலேட் பண்ணும்போது எப்படின்னா, இந்த சம் ஆஃப் ரூட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதாவது மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம சி பை ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேசிக் கான்செப்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த பேசிக் கான்செப்ட் ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு கொஷின் கொடுப்பாங்க. ஸோ கீழே அந்த கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்டு, அந்த 2 ரூட்டில் சம் ஆஃப் ரூட் அப்படின்னா இதுதான், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 ரூட் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறப்ப எப்படி கிடைக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு தெரியும்ல, 2 நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் இந்த வேல்யூ வருது, 2 நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணால் இந்த வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நார்மல் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அது கூட ரிலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேசிக்கை தான் அவங்க கொடுப்பாங்க. வேரியபிளை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் பண்ணி தான் நம்ம அந்த மெயின்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் கொஷின் நான் கொண்டு வரல, இந்த மாடலில் வந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூடவே என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் இதிலிருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது? -20. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னது? ப்ளஸ் பி இருக்கணுமா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது? இதிலிருந்து பிங்கிறது என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு? -20. ஏங்கிறது வந்து 1, சிங்கிறது வந்து இசட்டு. ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் -20 டிவைடட் பை 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 20 கிடச்சிருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் 4. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பீட்டா மைனஸ் பீட்டா இப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னன்னு போடலாம் அப்படின்னா 4ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ஃபாவோட வேல்யூவும் பீட்டாவோட வேல்யூவும் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்மளுக்கு லார்ஜர் ரூட் எது, ஸ்மாலர் ரூட் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூலேருந்து தெரிஞ்சிடும். ஸோ கொஷின் கேட்குறது அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. அதாவது லார்ஜர் ரூட் வந்து இவ்வளோ வேல்யூ, ஸ்மாலர் ரூட் வந்து இவ்வளோ வேல்யூ. ஸோ அந்த மாதிரி என்ன மெயின்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பேசிக்கை யூஸ் பண்ணி இந்த கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு இதிலிருந்து லார்ஜர் ரூட்டு, ஸ்மாலர் ரூட்டு இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் 2023 கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதில் நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமனாக இந்த 2x ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 4x ஸ்கொயரு மைனஸ் 63x மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா? ஸோ எக்ஸை காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 63 மைனஸ் 2x. ஸோ இப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா? ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணிடலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 63 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதிலிருந்து காமனாக இன்னொரு எக்ஸ் வெளியில் இருக்கா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதேமாதிரி இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம 3 எக்ஸோட வேல்யூ எல்லாமே கிடச்சிரும், அதேமாதிரி ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அங்கே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த மாடல் பாருங்க. இந்த மாடல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்களா? ஸோ நமக்கு தெரியும்
ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ். இது வந்து ஜென்ரல் கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான். ப்ராடக்ட் ஆஃப் ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அதோடைய ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப் இன்ட்டு அந்த 2 நம்பரோட எல்சிஎம்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப இங்கே எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 80 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஏவிலையும் பியையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க கான்செப்ட். ஸோ அங்கே வந்து என்ன இருந்துச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆனிச்சு. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர், இந்த கான்செப்ட் வந்து இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் லெவல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இந்த 2 கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கொஷினை பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 3b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏவோட வேல்யூ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4√10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம், இந்த ஏவோட வேல்யூ வந்து 3b அப்படிங்கிற வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பியோட வேல்யூ வந்து இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ பியோட வேல்யூ கொண்டு வந்து திருப்பி நம்ம இங்கே ஏவில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதை 2 வேல்யூவும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஸோ மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பேசிக்கை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் இந்த மெயின்ஸ் கொஷின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு டைம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான ஒரு சில இது இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் b² - 4ac = 0 அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி <0 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், <0 அப்படின்னா எப்படி இருக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ரியல் ரூட், ரேஷனல் ரூட், இந்த டேர்ம்ஸ்லாம் ஏன் இதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கிவன் கொஷின்ஸில் வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிவன் ரூட் வந்து ரியல் ரூட்டு, கிவன் ரூட் வந்து ரேஷனல் ரூட்டு, இர்ரேஷனல் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கண்டிஷனுமே ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடில் காட்டின இந்த மெத்தடும் அதுக்கப்புறம் இந்த மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 மெத்தடை நல்லா பார்த்துட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.